மாசி மகம் தாலி கயிறு மாற்றுவதற்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. எனவே மாசி கயிறு பாசிப்படியும் என்று சொல்வார்கள். புது தாலி சரடு மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாதம், அதாவது மாசி மகத்தன்று வரும் திங்கட்கிழமை அன்று எந்த முறைப்படி தாலி கயிறை மாற்ற வேண்டும் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மாசி மகத்தில் தாலி கயிறு மாற்றிக்கொள்வதால் நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக வலம் வர செய்யக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே தாலி கயிறு மாற்ற வேண்டும் என்றால் திங்கள், புதன், வியாழன் இந்த 3 கிழமைகளில் மாற்றலாம். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களில் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது. அதே போல கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கக்கூடாது, அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். தாலி கயிறு மாற்றக்கூடிய நேரம் ராகு காலம், யமகண்டமாக இருக்கக்கூடாது. கூடுமானவரை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்கு அல்லது 7 மணியிலிருந்து 8 மணி இந்த நேரத்தில் தாலி சரடை மாற்றுவது சிறப்பு. குறிப்பாக மதியம் 12 மணிக்கு மேல் தாலி சரடு மாற்றவே கூடாது. அதே போல் அடிக்கடி தாலி கயிற்றை மாற்றக்கூடாது. நீங்கள் தாலி சரடு மாற்றி 1 வருடம் ஆகியிருந்தால் மட்டும் இந்த மாசி மகத்தன்று தாலி சரடு மாற்றிக்கொள்வது மிக மிக சிறப்பு. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான், சில மாதங்களுக்கு முன்புதான் நான் தாலி சரடு மாற்றியுள்ளேன் என்பவர்கள் புதிதாக தாலி சரடு மாற்ற வேண்டாம். அப்படி மாசி மகத்தன்று தாலி சரடு மாற்ற விருப்பம் இல்லாதவர்கள் அடுத்ததாக காரடியா நோன்பு வரப்போகின்றது. அன்றைய தினத்தில் கூட நீங்கள் தாராளமாக தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். இந்த வருடம் மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. அன்றைய தினம் மக நட்சத்திரமானது காலை 8:17 மணி துவங்கி மார்ச் 3ஆம் தேதியன்று காலை 8:07 மணி வரை உள்ளது. எனவே இந்த மக நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு வரக்கூடிய நல்ல நேரத்தில் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அதாவது கௌரி நல்ல நேரமாக பார்க்கப்படுவதாவது காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் கௌரி நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவே அந்த நேரத்தில் நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. ஆனால் அன்றைய நேரத்தில் மகம் நட்சத்திரம் இல்லை. எனவே கௌரி நல்ல நேரத்தில் நீங்கள் தாராளமாக தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு அன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே கணவன் மனைவி யாரேனும் ஒருவருக்கு உத்திராடம் நட்சத்திரம் இருந்தால் அன்றைய தினம் தாலி சரடு மாற்றிக்கொள்ள வேண்டாம். பெண்கள் அன்றைய தினம் அதிகாலை வேளையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு ஏதாவது உணவு சாப்பிட்டு விட வேண்டும். 1 டம்ளர் காப்பியாவது குடித்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் குல தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து ஒரு மூத்த சுமங்கலியின் உதவியோடு அல்லது கணவரின் உதவியுடன் இந்த தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். முடிந்தால் உங்கள் திருமணத்திற்கு எடுத்த முகூர்த்த புடவையை கட்டிக்கொண்டு நெற்றியில் குங்குமம், தலையில் பூவோடு இந்த தாலி கயிறு மாற்றலாம். கழுத்தில் இருக்கும் சரடை கழட்டுவதற்கு முன்பாக கழுத்தில் புது மஞ்சள் கயிறை கட்டிக்கொண்டுதான் பழைய சரடை கழட்ட வேண்டும் என்பதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். கழட்டிய பழைய சரடை கால்படாத இடத்தில் போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு மரத்தில் கட்டிவிடுங்கள். புது மஞ்சள் கயிறை அம்பாளின் பாதங்களில் வைத்து எடுத்து அதன் பிறகு கட்டிக்கொள்வது மிக மிக சிறப்பு. தாலி சரடு மாற்றிய பின்பு உங்கள் கணவனின் கைகளால் தாலிக்கு குங்குமம் போட்டு வைத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவது நன்மையை கொடுக்கும். கணவர் வெளியூரில் இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதேபோல் தாலி கயிறு மாற்றிய பின்பு கணவன் மற்றும் மனைவி இருவரும் சேர்ந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்வது உங்களுடைய தாலி பாக்கியத்தை என்றென்றும் நிலைக்கச் செய்யும். தாலி சரடு மாற்றும்போது குல தெய்வத்தை நினைத்து கடைசி வரை தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுதலை முன்வைத்து நீங்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.